தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பேன் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் 119ஆம் சங்கீதம் கடைசி சாப்டர், அதாவது 169 முதல் 176 வரை தியானிக்க போகிறோம். இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, தவ் தவ். அதாவது தலைப்புக்கு பொருள் கிராஸ் என்பதாகும், சிலுவை. கிரேக்க மொழியிலும் இந்த வார்த்தை வருகிறது, எபிரேய மொழியிலும் இந்த வார்த்தை வருகிறது. அதாவது என்னுடைய என்ன அர்த்தம்னா, தேவன் மீட்கிறவர் அல்லது தேவன் மீட்டார் என்று அர்த்தமுள்ள வார்த்தை தான் இந்த தவ். புதிய ஏற்பாட்டில் ஆதி கிறிஸ்தவர்கள் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக தங்கள் நெற்றியிலே அடையாளத்தை தரித்துக் கொண்டார்கள். அடையாளத்தை, தவ் என்ற வார்த்தைக்கு பொருள் தேவனுடைய சிலுவை அடையாளத்தை தரித்துக் கொண்டார்கள். புதிய ஏற்பாட்டிலே தங்கள் நெற்றியிலே சிலுவை அடையாளத்தை தரித்துக் கொண்டார்கள். இந்த தவ் என்ற வார்த்தைக்கு பொருள் தேவனுடைய அன்பு என்பதாகும், அல்லது தேவனுடைய நம்பிக்கை, தேவனுடைய மீட்பு என்பதாகும் தவ் என்ற வார்த்தைக்கு பொருள். பிரியமானவர்களே, ஆகவே இந்த சங்கீதத்துல 3 பகுதியாக நாம் பிரிக்கலாம். அதாவது இதுக்கு 3 பகுதிகளாக 3 தலைப்புகள் கொடுக்கலாம். முதலாவது சங்கீதக்காரனின் ஜெபம், 2வது சங்கீதக்காரனின் தீர்மானம், 3வது சங்கீதக்காரனின் மன ரம்மியம். முதல் பகுதி சங்கீதக்காரனின் ஜெபம். வசனம் 169, 170, 173, 175, 176. முதல் பகுதியை நாம் பார்ப்போம். கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உம்முடைய சந்நிதியில் வருவதாக, உம்முடைய வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவனாக. முதல் பகுதி சங்கீதக்காரனின் ஜெபம். கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உம்முடைய சந்நிதியில் வருவதாக. ஆண்டவரே, உம்முடைய சந்நிதியிலே நான் வந்திருக்கிறேன். என்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேள். என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவது. கூப்பிடுதல் உம்முடைய சந்நிதியில் வருவதாக. 2வது, என் விண்ணப்பம் உம்முடைய சந்நிதியில் வருவதாக. என்னென்ன விண்ணப்பம் வைக்கிறேனோ அது உம்முடைய சந்நிதியில் கேட்கப்படுவதாக. 173ஆம் வசனத்துல, நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாய் இருப்பதாக. உமது கரம் எனக்கு துணையாய் இருப்பது. இந்த உலகத்துல வேற யாரும் எனக்கு துணை இல்லை. ஆண்டவரே, நீர் மாத்திரம் எனக்கு துணையாய் இருப்பீராக என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். 175ஆம் வசனத்துல, என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவது, உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாய் இருப்பதாக. என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவது. 176ஆம் வசனத்துல, காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன். அவர் சொல்றாரு, உம்முடைய அடியனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறக்க மாட்டேன். தாவீது சொல்றாரு. 2வது சங்கீதக்காரனின் தீர்மானம், 171ஆம் வசனத்துல, உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும். தாவீதுக்கு ஒரு பழக்கம், எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டிருப்பது. 172ஆம் வசனத்துல, உமது கற்பனைகள் எல்லாம் நீதியுள்ளவைகள், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். கடைசியாக சங்கீதக்காரனின் மனரம்பிய 174ஆம் வசனத்துல, கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. உம்முடைய ரட்சிப்பு ஆவலாய் இருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. கர்த்தருடைய வேதம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் வேதையை ஞானியாக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதம் 119 97 தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. உடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களில் நீர்த்தாரைகள் ஓடுகிறது என்று சொல்லி 119, 136ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாக. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கிடைப்பதில் ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Thank you friend. God bless you.